கோவை மாவட்டத்தில் சுமார் 2000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் எஸ்ஐஆர் பணியை புறக்கணித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தென்னிலவனிடம் கேட்கலாம். தென்னிலவன், என்ன காரணத்திற்காக அவர்கள் புறக்கணிச்சிருக்காங்க? விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது தமிழகத்தில் தற்போது செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது என கூறி பொதுமக்களுக்கும் தன்னோட வாக்குரிமை பறிக்கப்படுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிடையே இந்த எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு நெருக்கடிகள், அதாவது போதிய கால அவகாசம் கொடுக்காதனால பல்வேறு நெருக்கடிகள், பணிச்சுமைகள் கொடுத்திருக்கிறாங்க. இதன் காரணமாக இன்று தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி முகவர்கள் தங்களது பணிகளை புறக்கணித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இங்க இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இன்றைய தினம் முழுமையாக இந்த பணிகள் கோவை மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன, இந்த போராட்டத்திற்கு தள்ள வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து வருவாய்த்துறை அலுவலர் நம்மோடு இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம். தோழர் வணக்கம். இப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த எஸ்ஐஆர் பணிகள்ன்றது எப்படி போயிட்டு இருக்கு, எந்த மாதிரியான பணிச்சுமைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு? கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றது. 4000க்கும் அதிகமான ஊழியர்கள் பணிபார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மிக கடுமையாக குறுகிய காலத்தில் முடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம், அந்த நிர்பந்தத்தின் காரணமாக அலுவலர்கள் கொடுக்கின்ற அழுத்தம் ஊழியர்களுக்கு பல்வேறு மன ரீதியான சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உடல் ரீதியான கோளாறுகளுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். உச்சபட்ச மனித உழைப்பு சுரண்டல் என்பது இங்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது. மனித உரிமை மீறப்படும் அளவு, அவரவர்கள் வாழ்க்கையை தொலைத்து இந்த பணிகளை மேற்கொள்ளும் அளவு நிர்பந்தத்துக்குள்ளாயிருக்கின்றார்கள். அதனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முழுமையாக இந்த பணிகள் இன்று புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. வருவாய்த்துறை கூட்டமைப்பு நேற்று தொடர்பான பெருந்திரள் முறையீட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களிலும் முறையீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. வருவாய்த்துறை கூட்டமைப்பில் இருக்கின்ற வருவாய்த்துறை ஊழியர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் கிராம ஊழியர்கள், நிலளவை பிரிவு ஊழியர்கள் என அனைத்து ஊழியர்களும் முழுமையாக இதிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். அதே நிலையில் இந்த அறிவிப்பு வந்தவுடன் பேரூராட்சி மாநகராட்சி ஊழியர் சங்கத்தின் நிர்வாகிகளும் இந்த போராட்டம் நியாயமானது, நிச்சயமாக நாங்கள் இங்கே குரல் வலை நெரிக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து அவர்களும் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் முழுமையாக பங்கேற்றிருக்கின்றார்கள். ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்களும் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆக 100 விழுக்காடு இந்த பணிகள் இன்று முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு நீங்கள் நேரடியாக வீடு வீடாக போய் மக்களை பார்க்குறீங்க. இந்த படிவத்தை கொடுக்கும்போது மக்களோட மனநிலை என்னவா இருக்குது? உங்களுக்கு பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க? அவசர கதியில் மக்களை நாங்கள் அணுக வேண்டிய தேவை இருக்கின்றது. தேர்தல் ஆணையம் அந்த நிர்பந்தம் எங்களுக்கு தருது. போய் பார்க்கும்போது அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, இல்லைன்னா எங்கேயாவது இருந்தாலும் உடனடியாக வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்படுத்துகிறோம். பணிக்காலமாக, பணி சூழலாக பல்வேறு மருத்துவமனையில் இருப்பாங்க, வேலை சம்மந்தமாக வெளியூர்களில், வெளி மாவட்டங்களில் இருக்கிறாங்க. அவர்களை நிர்பந்தமாக நாங்கள் வர வைக்கிற சூழல் இருக்குது. இது அவங்களுக்கு எரிச்சல் விட்டுது. அவங்களுக்கான அவகாசத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி வந்திருக்கோம், இவ்வளோ காலகட்டம் இருக்குது அப்படிங்கிற அவகாசத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த தரவுகளை எடுப்பதில் படித்தவங்களுக்கே பெரிய சிரமம் இருக்குது. 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்குதா, இருந்த எந்த மாவட்டம், எந்த சட்டமன்ற தொகுதி என்ற அடிப்படையில் தரவுகளை எடுக்க வேண்டியது இருக்குது. அது இல்லைன்னு சொன்னால் அவங்க பேரண்ட்ஸ் எந்த மாவட்டம், மேக்சிமம் திருமணமான பெண்கள், இன்றைக்கி தொழிலுக்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அவர்களுடைய தரவுகளை எடுப்பதிலே தாமதமாகின்றது. தரவுகள் எடுப்பதில் சுணக்கம் இருக்கின்றது. அதற்கான நேர அவகாசத்தை நிர்வாகம், அதாவது தேர்தல் ஆணையம் தரணும். தேர்தல் ஆணையம் தராமல் இருக்கிறதுனால நாங்கள் பொதுமக்களிடம் நெருக்கடி காட்ட வேண்டியது இருக்குது. பொதுமக்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. சில பொதுமக்கள் வெகு கோபத்தில் அந்த படிவத்தை கிழித்து மூஞ்சியில் வீசிட்டு போகிறாங்க. போங்க, எங்களுக்கு ஓட்டே வேண்டாம், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க என்ற அடிப்படையில் மக்கள் இன்றைக்கி இந்த நெருக்கடியை ஊழியர்கள் பணி சார்ந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டாலும் கூட மக்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்படியும் எங்களால் உச்சபட்சமாக முடியலை. இதுக்கு மேலே இருக்க முடியாத அளவுக்கு தற்கொலைக்கு ஊழியர்களை தூண்டும் அளவு இங்கே நிர்பந்தம் இருக்கின்றது. எங்களை கண்காணிக்கின்ற உயர் அலுவலர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நெருக்கடி கொண்டே சேர்த்துக்கு பதிலாக அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் வேலை செஞ்சிடறோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் செய்ய முடியாத நிலைமை இருக்குது. ஆக இங்கே தொழிற்சங்கங்கள் அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆக நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக கொடுத்தோம், தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கோரிக்கையாக கொடுத்துருந்தோம். தேர்தல் ஆணையம் நெறிப்படுத்துறேன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவங்க அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு பாதிப்புகளை மையப்படுத்தி நாங்கள் தொடர் புறக்கணிப்பை செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது தமிழகத்தை பொறுத்தளவு இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு பல்வேறு குழப்பங்களும் குளறுபடிகளும் இருக்கிறது. இதுக்கு பொதுமக்களிடையே ஏற்கனவே வாக்குரிமை பறிக்கப்படுமே என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் கடுமையான ஒரு பணி நெருக்கடியும் அதே போல பணிச்சுமையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கேரளாவில் கூட ஒரு பணியாளர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தற்போது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இங்கு முழுமையாக இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டு
செய்யப்பட்டிருக்கிறது. போதிய பயிற்சியும் வழங்கப்படல் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. சரியான நெறிமுறைகளையும் கால அவகாசம் வழங்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என இங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தென்னிலவன் விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.